வெல்கம் டு Alandur சமையல். இன்னைக்கு நம்ம ப்ளூபெர்ரி சிக்கன் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுட்டு நல்லா கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டை போட்டுக்கலாம். பட்டை நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை வாசனைலாம் போகிற மட்டும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெட் சில்லி போட்டுடலாம். ரெட் சில்லி வந்து ஒரு 5 எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம காரம் இது மட்டும் தான் போடுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம். சால்ட் வந்து கல் உப்பு எடுத்திருக்கேன், அது வந்து 1 ஸ்பூன். ப்ளூபெர்ரி வைன் வந்து 100 ml ஊற்றிக்கிறேன். வைன் எதுக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதுக்காக. ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் வைன் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஆல்கஹாலிக் வைன் தான், நம்ம பசங்களுக்கும் கொடுக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன் வந்து 1 kg எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எப்பயுமே வதக்கும் போது சென்டரில் இது மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் தீயாது. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பெப்பர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். நம்ம சிக்கன் வந்து இந்த ஒயின்லேயே தான் வேக போகுது, நம்ம தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ப்ளூபெர்ரி வைன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நான் இன்னும் கொஞ்சம் வைன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போட்டு சும்மா லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துடலாம். நம்ம ப்ளூபெர்ரி வைன் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ போடுறதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். Alandur சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.